எனது அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, ஒரு நற்செய்தி உங்களுக்காக. வருடத்தினுடைய கடைசியிலும் புத்தாண்டு பூக்கக்கூடிய தருணத்திலும் அழகாக அமைத்து தரக்கூடிய கிரகங்கள் மிக மிக வினோத அதிர்ஷ்ட ஆட்டத்தோடு துவங்குகிறது 2025 என்றால் நிச்சயம் ஒரு அற்புதம் தான். உங்களுக்கு கடவுளினுடைய அற்புதம். ஜென்மச்சனியினுடைய பிரச்சனைகளில சிக்கி பலர் ஏது நடக்கும் நடக்காது என்று கவலைக்குள் இருக்கக்கூடிய தருணத்தில ஒரு அற்புதமான நிலை. சுக்கிரனோடு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் தான் மூல திரிகோணம் பெறக்கூடிய அமைப்பு. எனது அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த மூல திரிகோணம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஏழரை சனி ஜென்மச்சனி காலம் என்றாலும் கூட இந்த புத்தாண்டு பூக்கக்கூடிய தருணத்துல கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு சுக்கிரனோடு இணைந்து அதன் பின் தொடர்ந்து ஒரு 6 மாத காலத்திற்கு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த யோககாரகன் எப்படி செய்ய போகிறார், 30 நாளும் மோகம் என்ற தலைப்பில இந்த பதிவிலை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போது மகாலட்சுமி எப்படி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறார், உங்களுடைய ராசிக்குள்ளேயே அந்த அமைப்பு என்பது மிக மிக அதிர்ஷ்டத்தை தருகிறது. இப்போது வாழ்க்கையில் திருமண உறவில ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான கிரகநிலை. சுக்கிரனும் பூமியும் ஒருவரோடு ஒருவர் கிட்டத்தட்ட இணை கிரகங்கள். நம் பூமியிலிருந்து சுக்கிரனை பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய பிரகாசம் என்பது நம்முடைய மனதை கபலீகரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். மனதை மயக்கும் அந்த ஒளி வெள்ளம் என்பது அற்புதம். அந்த ஒளி யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒளியாக இருக்கிறது. எப்படி இருள் இருக்கக்கூடிய ஒரு இடம், வழி இருக்கும் ஆனால் இருட்டிலே வழி தெரியாது. அப்படிப்பட்ட ஜென்மச்சனி காலத்துல இப்போது மிக பிரகாசமான ஒரு ஒளி சனி பகவான் தரக்கூடிய அந்த ஆழ்ந்த இருட்டுக்குள், அந்த ஆழ்ந்த இருட்டு, டீப் டார்க்னஸ், அதற்குள் ஒரு அற்புத பிரகாசம். இது கண்ணை பறிக்காது, ஆனால் ஒரு அற்புதம். சூரியனுடைய ஒளி கூட உங்களுக்கு சில சமயத்திலே கண்ணை கூசும், சுடும். இந்த பிரகாசம் யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைகிறது. ஆகையினால மிக அற்புதம். காதல் விஷயத்திலும் கூட வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி யோகத்தையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதம். வருடத்தினுடைய கடைசியில மிக மிக வினோத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஆட்டம், எ குட் இன்னிங்ஸ். ஜென்மச்சனி காலத்திலே சிக்கலிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு மிக அற்புதம். மேலும் நிலம் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே அந்த பிரச்சனைகள் உங்களை வருத்தி உறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது என்றால் அதிலும் ஒரு சுகப்படக்கூடிய ஒரு அமைப்பை இது தந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டியது என்ன, 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆகையினால் பேச்சை கட்டுப்பாடோடு வைத்திருக்கும் போது, ஒழுக்கத்தோடு வைத்திருக்கும் போது மிகப்பெரிய வெற்றி நிலைகளை பெற முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த கிரக நிலை மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இப்போது அதுல ஒரு எக்ஸலண்ட் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த ஜென்மச்சனி காலத்திலும் வருவதற்கு முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை இப்போது தரும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் வாழ்க்கையிலே மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாற முடியும். ஜென்மச்சனி காலத்திலே முடியுமா என்றால் அவ்வப்போது பாலைவனத்து நடுவிலே வரக்கூடிய அந்த சோலைகள் எல்லாம் இருக்கும். ஆயசஸ் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு அற்புதம், பாலைவனத்திற்குள் ஒரு சோலையாக இந்த கிரகநிலை அற்புதமாக வருகிறது. உங்கள் வீட்டு பெண்களை நல்ல மதிப்போடு கண்ணியத்தோடு நடத்துங்கள். உங்களுக்கு வயதிலே குறைந்தவராக இருந்தாலும் சரி, உங்களோடு வயதிலே கூட இருப்பவர்களை தாய்க்கு நிகராக பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் நடத்தும் போது வெற்றிக்கான வழிகள் மடை திறந்த வெள்ளம் போல் வெற்றி, கட்டுக்கடங்காத வெற்றியை பெற முடியும். இது அப்படி ஒரு அற்புத நிலை என்று தான் நான் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, இசையில் ஆர்வம் இருக்கிறது, கலையிலே ஆர்வம் இருக்கிறது என்றால் வாய்ப்புகளை தேடி காத்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நிலை தந்துவிடும். ஆகையினால் இந்த சுக்கிரன் தரக்கூடிய இந்த சுகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு எல்லா வகைகளிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது. இந்த வருடத்தினுடைய கடைசியில இது அமைந்திருந்தாலும் கூட
இந்த சுக்கிரன் சனி பகவான் இணைவு, அது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானுடைய அந்த பார்வை பலம், அந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசி மற்றும் 12ஆம் இடத்துல இருப்பது நிலம் சார்ந்த விஷயத்திலே இது நாள் வரை இருந்து வந்த தங்கு தடை தாமதம் வழக்கு இவற்றிலிருந்து ஒரு விமோசனம் பெறுவதற்கான வாய்ப்பை இது தரும். இது போன்ற வாய்ப்பு அவ்வப்போது வரும்போது பயன்படுத்திக் கொள்ளும்போது மிகப்பெரிய வெற்றி. நிலம் விற்காமல் இருக்கிறது, பூர்வீக நிலங்களிலே பிரச்சனையாக இருக்கிறது என்றால் இப்போ அதிலே ஒரு வெற்றி. ஏனென்றால் 4ஆம் இடத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி அந்த யோகத்தை தரக்கூடியவன், கும்பத்திற்கு அதிகப்படியான யோகத்தை தரக்கூடியவன். அந்த இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது மிக அற்புதமாக இருக்கும். ஆகையினால் சட்பலத்தை பார்த்தவரை மிக அற்புதமாக இந்த சுக்கிரனும் சனி பகவானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இணையான சட்பலத்தோடு துவங்கக்கூடிய அந்த அமைப்பு. ஆகையினாலே ஒரு அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழும். சசயோகத்திலே இருக்கிறார் சனி பகவான். ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட இது சசயோகம். சாத்வீகமான எண்ணங்கள், நல்ல எண்ணம், தெய்வ பக்தி இவை இருந்தால் மட்டும் போதும், மிகப்பெரிய உயரங்களை தொடலாம். அது மட்டுமல்ல, புதனும் இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நிலைகளிலே உங்களுக்கு புதிய தெம்பை தரும். அதோடு மட்டும் அல்லாமல் இந்த நபாச யோகங்களும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது. சுபர்கள் 3 கேந்திரங்களிலும் சுபர்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே துவங்கக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி, சனி பகவானோடு சேரக்கூடிய சுக்கிரன் செவ்வாயினுடைய பார்வை பெற்று மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்தை அள்ளி தருகிறது. அது மட்டுமல்லாமல் சுக்கிரனுடைய வீடான அந்த 9ஆம் நிலை, உங்களுக்கு 9ஆம் நிலை சுக்கிரனுடைய வீடு, அங்கும் செவ்வாயினுடைய அந்த பார்வை பலத்தோடு துவங்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இப்படி சொல்லி உங்களுக்கு அற்புத பலன்களை சொல்லி மாளாது. அதாவது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ஜென்மச்சனி காலத்திலே உயர்வு பெற முடியும் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புத காலமாகவே அமைகிறது. நல்லதை நினைத்து நல்லதை சொல்லும் போது யோககாரகன் சுக்கிரனோடு சனி பகவான் இணைவது இது அப்படி ஒரு பொருத்தம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்வதற்கு, அது மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது அற்புதம். அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில இப்போது உங்களுடைய உடல் நலத்தை, ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் கூட உடல் நலத்தை தெம்பாக தேற்றிக் கொள்ளலாம். உங்களை நீங்களாகவே மிடுக்காகவும் அழகாகவும் மாற்றிக் கொள்ளலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும். ஜென்மச்சனி காலத்துல ஏதேனும் காரணத்தினால் முகம் வருத்தப்பட்டு தொய்வு கண்டிருந்தால் அந்த துவண்ட நெஞ்சம் கூட, துவண்ட முகம் கூட இப்போது பொலிவு பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பாசம் மேலோங்கும். அதன் மூலமாக அந்த பாசத்தின் கவர்ச்சி என்பது கவர்ந்து இழுக்கும். பேச்சு மற்றும் சாதாரணமாக நல்லவற்றை பேசும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். சொத்து வாங்குவது, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது, பொருளாதார விஷயங்களில வெற்றிக்கான இலக்கை அடைவது, இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர், பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால சுக்கிரன் இப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே, அதுவும் குறிப்பாக காதல் வாழ்க்கை, திருமண பந்தம் இவற்றில அருமையை தரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வரத்தை நிச்சயமாக தரும். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்புகளே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு ஜென்மச்சனி காலத்திலும் மிக அற்புதமான காலங்களை உங்களுக்காக கணித்து தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை கைவிடாமல் செய்யுங்கள். நன்றி.